திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்ட எங்கள் மேல் நோக்கிறியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இதில் பாருங்க, ஆண்டாளுக்கு தனக்கு ஜாதகமும் தெரிஞ்சிருக்கு, ஜோதிடமும் தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம ஒரு 10 வாசனம் முன்னாடியே பார்த்தோம். மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கச்சவும் பார்த்தோம். இங்கே பாசுரத்தை என்ன சொல்றா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிங்கிறார். ஒரு சேலை நம்மளுக்கு ஜாதக கட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்குற. அவனுக்கு லக்னமும் நல்லா இருக்கணும், ராசி கட்டம், அதாவது லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், ராசிநாதன் என்ற அதாவது சந்திரன் என்ற இடமும் நல்லா இருந்துருத்துனா மற்ற நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கூட இன்னும் ஒன்று நல்லா இருக்கணும்னு சொல்றா. அது என்னதுன்னு பார்க்கலாம் அந்த இடத்துல. சரியா? அங்கன்மா ஞாலத்து அழகி, அதாவது விஷாலமான உலகமா, மா ஞாலம், அங்கன்மா ஞாலத்து அரசர், அப்படிப்பட்ட அரசர். இந்த உலகமெல்லாம் நம்முடையது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசர்கள் எல்லாரும் நான் பங்கமாய் உங்ககிட்ட வந்துடுறாங்க. என்ன பங்கு அப்படின்னு கேட்குறாலே. அப்போ அதே தான் இங்கே. இது எங்கிருந்து வந்தது? ஆண்டானுடைய பாசுரத்திலிருந்து வந்தது தான் அது. இந்த சினிமாவில் வருதுல என்ன பங்கு எப்படி இருக்க அப்படின்னு. அதாவது என்னுள் நீ, உன்னுடைய நான்,